வணக்கம். புது இயக்கத்துக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் சிறை மீண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இந்த நகர்வுக்கு இவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டீங்க? எல்லாத்துக்குமே பொறுமை தான் காரணம். ஏன்னா தலைவர் புரட்சித் தலைவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட பாணியே அதுதான். எதையும் அவசரமாக ஒரு முடிவு பண்ணி செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அந்த தாக்கம் என்கிட்ட நிறையா இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்தேன். ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர 2021. அது உகந்த தருணமாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கலையா? இல்லை, நான் அதை மட்டுமே நான் எடுத்துக்கல. ஏன்னா நான் வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவை அன்னைக்கு 20 மணி நேரம் வந்தோம். அந்த சூட்டோட சூடாக நம்ம வந்து அரசியல் களத்தில் வந்துடணும் அப்படின்னு எல்லாரும் நினப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரியான கேரக்டரே இல்லை. ரொம்ப யோசித்து ரொம்ப எது செஞ்சாலும் சரியாக செய்யணும்னு நினப்பேன். இடைப்பட்ட காலத்தில் எல்லாரும் ஒன்றாயிட முடியும்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தீங்க. வாட் கேவ் யூ தட் ஹோப்? அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? இல்லை, இதே மாதிரி தான் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவுக்கும் இன்னொரு குரூப்பு 2 குரூப்பாக இருந்தப்ப அந்த நிலை இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து அந்த காலத்திலே சரி பண்ணோம். இப்போயும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சேன். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், தனக்கு வேண்டியது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பொதுவாக ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்க, என்னை போலயே இருப்பாங்கன்னு நினச்சிட்டேன். அது இல்லைங்கிறது போக போக தான் தெரியும். எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொன்னதை தாண்டி 90% பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னீங்க. ஆமாம், நீங்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு ஹோப் இல்லாமல் அதுக்கான சூழல் அமையாமல் இது நீங்கள் சொல்லியிருக்கிற வாய்ப்பு இல்லை. சொல்லலை நடந்தது சரிதான். அதாவது நிறைய பேர் என்னை பார்த்தாங்க. அதை நம்ம வெளியில் சொல்கிறது நாகரிகம் இல்லைன்னு நினப்பேன். அரசியலில் இதெல்லாம் நடக்கும். எல்லாருமே அவர்கிட்ட சொன்னது வந்து அம்மாவும் உள்ளார இருக்கணும், அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு அவங்களுடைய முயற்சியும் எல்லாரும் போட்டாங்க. எல்லாரும் அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிறவங்க, உங்களை விமர்சிக்கிறவங்க எல்லாருமே. அதனால தான் நான் பேரை சொல்ல விரும்பலைன்னு சொன்னது. நீங்கள் பேர் சொல்ல வேண்டாம், ஆனால் அதுக்கான சூழல் உருவாச்சு. அந்த உருவாச்சு இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் மட்டும் இவங்கெல்லாம் கூடாது அப்படிங்கும்போது நினைக்கும்போது யாருனாலையும் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அவர் மாறாமல் இந்த நிலை மாறாது, மாறி இருக்காது. எந்த கட்டத்தில் இது சரி வராதுன்னு முடிவு பண்ணீங்க? எந்த கட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் தொடர்ந்து வந்து ஒரு 15 ஆண்டு காலம் கூடவே ஒரு சிஎம் கூட இருந்துட்டேன். அதில் நாங்கள் பார்க்காது இல்லை. மக்களுக்கு செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், பொது பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் சரிவர கொண்டு போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உள்ள நிதிநிலையை பார்க்குறேன். இவர் ஒரு பக்கம் வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன்றாரு. திமுகவில் ஒரு பக்கம் வந்து நாங்கள் 5000 கொடுப்போங்கிறாங்க, இவர் 10,000 கொடுப்போங்கிறாரு. அது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னவே அந்த தகவல் தெரியும். அப்படியா? ஆமாம். உங்களுக்கு நிறைய ஸ்லீப்பர் செல்கள் இருக்காங்க போலவே. எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. அது சரி. ஸோ அதனால் அந்த மாதிரி நிலைமை போகுது. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? ஒரு பக்கம் வரவு இருந்தால் தானே நம்ம செய்ய முடியும். அதுக்கு உண்டான திட்டமிடலை யாருமே சொல்லலையே. அப்படிங்கிற முடிவில் தான் நான் அந்த முடிவு எடுத்தேன். 10,000 அறிவிச்ச அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முன்னமே தெரியும்? எனக்கு முன்னவே தெரியும். அந்த என்னுடைய 24ஆம் தேதி பொதுக்கூட்டம் இருக்கோ அன்னைக்கு தான் அது வருதுங்கிறதும் தெரியும். ஓ, நீங்கள் அறிவிக்கிற அன்னைக்கு? ஆமாம். உங்களுடைய நிகழ்வை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் அவங்க நினச்சிருக்கலாம். உங்கள் தேர்வு தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அவ்வளோ இடைவெளி எப்படி வந்தது? சிலதை வெளியில் சொல்லியிருக்கிறீங்க, அவர் சில நிலைப்பாடுகளை சொல்லியிருக்கிறார். இந்த கேப் உருவாக என்ன காரணம்? அன்னைக்கு என்ன மாதிரி நிலைமை, அந்த நிலைமையில் நான் பெங்களூர் போயாகணும். அந்த சமயத்தில் நான் இவரை வந்து அறிவித்து முதல்வராக தேர்ந்தெடுத்துட்டு போயிருக்கேன். அவரை ஏன் தேர்வு செய்கிறீங்க? வை ஹிம்? அதாவது முதல்ல
அவரை தேர்வு பண்ணதுக்கு முக்கிய காரணம் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஏற்கனவே நம்ம தெற்குலேருந்து ஒருத்தர் கொடுத்துருக்கோம். அதனால் இவருக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். திரு செங்கோட்டையன் இருந்தார்ல? இல்லை, செங்கோட்டையனும் இருந்தார். இருந்தாலும் நான் நினச்சதப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி செயல்படுவாங்க. சரி, இப்போதைக்கு இவர் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் செஞ்சேன். நான் அன்றைக்கி செஞ்சுட்டு ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலை. நான் புறப்பட்டு பெங்களூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய மாற்றம் தெரிஞ்சுது. அதை நான் வந்து அங்கே இருக்கிற இடத்துலையே கூட நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு ஸ்டேட்டு, அங்கே வேறு கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க அங்கே உள்ளவங்க. அதனால் வந்து அங்கே உள்ளர எனக்கு உள்ள ஃப்ரீடம் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்த நெருக்கடிகளுக்கு இவர் காரணம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நிச்சயம். என்ன மாதிரி நெருக்கடிகள்? இல்லைங்க, அது நிறையா இருக்குது. நான் சொல்கிறேன், வேறு யாரோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவருடைய இதுதான் அதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இடையில நிர்வாகிகள்லாம் உங்களை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னை வந்து இல்லை, ஒரு முறை வந்து ஒரு 5 அமைச்சர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசிட்டு போனாங்க. அப்போவே கொஞ்சம் சிலருக்கு வந்து மனசு கஷ்டம் இருந்துச்சு. இருந்தாலும் அப்போ என்ன, நீங்கள் சென்னைக்கு வந்துடலாமேன்னாங்க. நான் இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம எதுக்கு இப்போ சென்னைக்கு போகணும், வேணாம், நான் இங்கேயே இருந்துடுறேன், அந்த 4 இயர்ஸும் நான் இங்கே முடிச்சுட்டு வரேன். நீங்கள் எந்த அளவுக்கு சொன்னீங்க அப்படின்னா, நான் இங்கே வந்திருந்தா இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருப்பேனான்னு கூட தெரியாது அப்படின்னு, அந்த அளவுக்கு அர்த்தமா? உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது வந்து இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எனக்கு அங்கே உள்ளர வச்சு தானேங்க நான் சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க, என்னால் ஃப்ரீயாக கூட இருக்க முடியலையே, அந்த வறண்டாவில் கூட நடமாட முடியலையே. ஆனால் செய்திகள் எப்படி வந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்க, ஷாப்பிங்க்கு போனீங்க. ஆமாம், எல்லாமே எல்லாத்துலேயும் இருக்காருங்க அவர். ஏன்னா நான் அம்மா கூடவே இருந்துருங்க. அதனால் நம்மெல்லாம் கூட அந்த மாதிரி மனசில் ஒரு சின்ன சலனம் கூட ஏற்பட்டுறதில்ல. ஆனால் ஒரு சேரில் உட்கார வச்சதும் இந்த அளவுக்கெல்லாம் மாற்றம் வரும் போல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பழைய பகை தான் உண்டா? ஒன்றுமே இல்லையே, பழைய பகை இருந்தால் நான் ஏங்க அவருக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அதே சமயம் என்னென்னா, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இவருக்கிட்ட ரொம்ப பெரிய மாற்றம் வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு பதவி தான் முக்கியம்னு நினச்சிட்டா என்ன வேணாலும் பேசலாம். அதுக்கப்புறமும் கூட ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தீங்க. அது ஒரு மிஸ்பிளேஸ்டு ஹோப்பாக நீங்கள் பார்க்கலையா? அப்படி பார்க்கவே இல்லை. போயாச்சு, இதுக்கப்புறம் ஒட்டாதுன்னு நீங்கள் உணர வேண்டாமா? அதாவது ஒட்டாதுங்கிறது மேல் இடத்துல வந்து நம்ம பேசுகிறோம். ஆனால் கீழே கழக தொண்டர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க யாரும் என்ன இன்றைக்கும் சொல்கிறேன் பிரித்து பார்க்கவே இல்லை. யூ லைக் இட் ஆர் நாட், அவர் மாறாமல், அவர் அந்த முடிவை மாற்றாமல் அந்த மாற்றம் வராது. அந்த மாற்றம் அவர்கிட்ட இருந்து தானே வரணும். அது வராதுன்னு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டாம் இடையில? இல்லை, இப்பயும் சொல்கிறேன், அரசியலில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இது நடக்கும் நாளைக்கு இது நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஸ்ட்ராட்டஜிக் டைமிங்னு பார்க்கும்போது 21 ஒரு வாய்ப்பு. நான் அந்த அதுக்காக தான் நான் இப்போ 26க்கு இந்த முடிவு எடுத்துட்டேன். வை திஸ் டைம்? ஏன் இவ்வளவு நெருக்கத்தில் இந்த முடிவுக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி தான். இது வந்து சட்டமன்ற தேர்தல், இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல். இந்த தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு இருந்தே ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் நான் தெளிவாக தான் இதை எடுத்துருக்கேன்.